திமுகவுக்கு எதிராக அதிமுக தலைமையில் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை இப்போ கட்டி அமைச்சிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது அதிமுக இல்லை சார், அது அதிமுகன்னு. அவங்க கூட்டணியில் வந்து கொள்கைக்காக சேரலைன்னு அவர் ஓப்பனாகவே சொல்கிற ஒரு துணிச்சல் எடப்பாடிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் உண்டு. கொள்கை பிடிக்கலன்னு சொன்னால் அவன் சனாதனத்துக்கு விலை போயிட்டான்னு அர்த்தம். பிஜேபியோட கூட்டு சேர்றதுக்கு போல எங்கேயாவது தூக்கு மாட்டிட்டு தொங்கலான்னாரு. இப்போ சொந்த செலவுலேயே சூசைட் பண்ணிக்க தான் அந்தாலும் போயிருக்காங்க. பழசெல்லாம் மறந்துட்டு திமுகவை வீழ்த்தணும்னா நாங்கள் ஒன்று சேர்ந்து தானே ஆகணும். இப்போ அப்படிதான் பழசெல்லாம் மறந்துட்டு பாதி பேர் திமுகவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஏன் தனித்தனியாக வரீங்க? மொத்தமாக எடப்பாடி சொல்லி கச்சை கலைச்சிட்டு வந்து சேருங்க, அது தாய் ஊர் தானே. அன்புமணி ராமதாஸ் வழியே இல்லை. இப்போ அப்பாரு மொத்த கட்சியும் உருவிட்டு வந்துட்டாரு. எந்த டேட்டாவும் இல்லாமல் பேட்டாவுக்காக அந்த 10.5% இடஒதுக்கீடை கொடுத்து அதில் எவ்வளோ பெரிய அச்சிங்க அந்த மக்களுக்கு. நான் வந்து உங்ககிட்ட கையேந்தணுமா? ஊருக்கு 10 பேர் இல்லை நீனார். எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய வரிகள் அது. இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிட்டு இருக்காரு. சசிகலா, அப்புறம் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவங்க கதையெல்லாம் அந்த கூட்டணியில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வாழ்வளர்ந்த ஒரு நலச்சங்கம். தேசிய கீதத்தை திராவிட கட்சிகள் அசிங்கப்படுத்துறது ஒரு வரிய பதிவு பண்ண அவமானப்படுத்துறது அந்த ஆளு தான். பாடும்போதே ஓடிடுவான், இல்லைன்னா பாடுறதுக்கு முன்னாலும் ஓடிடுவாங்க. திராவிடம்ங்கிற வரியே இல்லை, அது பொய்ன்னு சொல்றாங்க. அப்ப தேசிய கீதத்தை அவமானப்படுத்துறாருன்னு அர்த்தமா இல்லையா? அப்ப இந்த ஆளு தேச துரோகி தானே. இந்த ரெண்டு பக்கமே போகாம இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறது தேமுதிக, பிரேமலதா விஜயகாந்த். அநேகமா பாகிஸ்தான்ல ஆள் எடுக்கிறாங்க, அப்படியே கம்பெனியை ஓட்டிட்டு போய் அங்க சேர்த்தாதான் உண்டு. வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றிகொண்டான் இணைந்திருக்கிறார். வாங்க அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுகவுக்கு எதிராக அதிமுக தலைமையில் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை இப்போ கட்டி அமைச்சிட்டாங்க. அதனால திமுகவுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசுகிறாங்க. களம் திமுகவுக்கு சவாலாக தான் இருக்கா? இந்த கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒன்றும் புதுசாலாம் வந்து கூட்டணி சேரலையே. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது அதிமுக இல்லை சார், அது அதிமுகன்னு. அது எப்பயோ அந்த பக்கத்தில் போய் மெர்ஜான கட்சி தான் அது. அவங்க கூட்டணியில் வந்து கொள்கைக்காக சேரலைன்னு அவர் ஓப்பனாகவே சொல்கிற ஒரு துணிச்சல் எடப்பாடிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் உண்டு. இப்போ நாங்கள்லாம் வந்து கொள்கைக்காக சேர்றோம். என்ன கொள்கைன்னு திரும்பி ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்து, எங்கள் தலைவரை பார்த்து கேட்டால் சொல்லுவார், ஆமாம் ஏன் உன்னையெல்லாம் பிரிக்கிறதுக்கு வந்திருக்கான் ஒரு பாசிச சக்தி, அதனால் அந்த சனாதன சக்தி, அதனால் சமதர்மத்தை எதிர்க்கிற சக்தி, இது எல்லாம் நாங்கள் முறியடிக்கிறதுக்காக அதை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒரு அணிக்கு வாங்கணும். அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு வந்த கூட்டணியெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கா. அதனால் எங்கள் கொள்கை கூட்டணி தான் இது. கொள்கை பிடிக்கலன்னு சொன்னால் அவன் சனாதனத்துக்கு விலை போயிட்டான்னு அர்த்தம், அல்ல பாசிசத்துக்கு அடிமையாயிட்டான்னு அர்த்தம். நாங்கள் தெளிவாக இருக்கோம், அதனால் நிரந்தரமாக இருக்கோம். அவங்களுக்கு அது கிடையாது. தேர்தல் வந்துருச்சு, அதனால் இந்த நேரம் எல்லாரும் ஒன்றா சேருவான். இப்போ கூட இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக டிடிவி தினகரன் போயிருக்காரு. அவர் கூட போன தாட்டி பேசும்போது ஒன்று சொன்னார், பிஜேபியோட கூட்டு சேர்றதுக்கு போல எங்கேயாவது தூக்கு மாட்டிட்டு தொங்கலான்னாரு. இப்போ சொந்த செலவுலேயே சூசைட் பண்ணிக்க தான் அந்தாலும் போயிருக்காங்க. அப்படின்னா இதுலேருந்து அவங்க கூட்டணியோட நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்களில் கீழே இருக்க அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாடோட முதலமைச்சரோட நாடியை பிடிச்சி பார்த்துட்டாங்க. அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போதே போய் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்னு சொன்ன அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்க்குறாங்க. பர்ஃபெக்டாக நம்பிக்கையோடு போகுது. இது வேறு கூட்டணி. அந்த கூட்டணி வந்து அன்னைக்கு அதே கூட்டணி தான் இருந்தது. அன்னைக்கு அதே கூட்டணி இருந்தது. இன்றைக்கி அது இடையில மாறி போய் இப்போ செல்லா கூட்டணியாக இருக்குது. இப்போ எல்லா பலரும் பிரிஞ்சு போய் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இல்லை, நேற்று டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்ந்தப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது சொன்னார், பழசெல்லாம் மறந்துட்டு திமுகவை வீழ்த்தணும்னா நாங்கள் ஒன்று சேர்ந்து தானே ஆகணும். இப்போ அப்படி தான் பழசெல்லாம் மறந்துட்டு பாதி பேர் திமுகவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். ஏன் தனித்தனியாக வரீங்க? மொத்தமாக எடப்பாடி சொல்லி கச்சை கலைச்சிட்டு வந்து சேருங்க, அது தாய் ஊர் தானே. வந்துருங்கிறத நாங்களும் சொல்கிறோம். அதாவது நாங்கள் எதை பற்றியும் யோசிக்கலை சார். நாங்கள் வந்து இப்போ அவங்களெல்லாம் ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் உள்ளே வர்றாருன்னு யாரோ ஒரு தொண்டை கேள்வி கேட்குறோமா? அந்த அடிப்பட்டு ரோட்டில் நிற்கிற பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு எந்த பெத்த தாய் பால் கொடுக்கலாங்கிறதுக்கு இப்போ தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதில் எங்கள் தலைவர் தாய் உள்ளத்தோட எல்லாத்தையும் நீ வாப்பான்றாரு. அப்போ கூட கொள்கை ஒத்து வந்தால் நீ ஏற்றுக்கிட்டு வான்றோம். எங்களை எந்த வாய் ஒழிகன்னு சொன்னதோ, எந்த வாய் எங்களை அழிக்கிறேன்னு சொன்னதோ, அந்த வாயெல்லாம் இங்கே வந்து வாழ்கன்னு சொல்ல வைக்கிற ஒரே தலைவன் தான் கலைஞர் பெற்ற பிள்ளை. நாங்கள் அதை பற்றி யோசிக்கலை. பட் இப்போ நாங்கள் என்ன அங்கே கேட்குறோன்னா, எதுக்கு தனித்தனியாக பிரான்ச்சாக வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? பாலிசி என்ன? எலெக்ஷனுக்காக கூட்டணி, கொள்கையில் ஒன்லி எலெக்ஷனுக்கான கூட்டணி.
வேற ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. எந்த சமரசத்துக்கு வேணாலும் அவங்க இறங்கி போவாங்க. காரணம் அவங்க ஆட்சியில் உட்காரணும், கொள்ளடிக்கணும், கொள்ளடிச்சு வச்சதை காப்பாற்றணும். எடப்பாடிக்கிட்ட இருக்க சொத்தை காப்பாற்றணும், வழக்குலேருந்து அவர் தப்பிக்கணும். டிடிவி தினகரனுக்கு போறாங்கிறாரு வராங்கிறாரு, கடைசியில் எல்லாத்தையும் பார்த்தா அவர் வேற வழியே கிடையாது. இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும். அன்புமணி ராமதாஸ் வழியே இல்லை. இப்போ அப்பாரு மொத்த கட்சியும் உருவிட்டு வந்துட்டாரு. அவர்கிட்ட இருந்து 2 சோடா பாட்டில் அவன் எவன் மேலேயே சோடா பாட்டில் விட்டு பார்த்தேன். இவங்க அப்பம்புள்ள மேலேயே சோடா பாட்டில் விட்ட கதை தான். இப்போ அது என்ன, தமிழ்நாட்டு மக்களில் அந்த சமூகத்தை சார்ந்த அந்த மக்களுக்கு யோசிக்காமலே இடஒதுக்கீடு கொடுத்த தலைவன் திமுக கட்சி அது. அதனால் அதில் ஐயா ராமதாஸுக்கு உடன்பாடே கிடையாது, யார் கூடயும் போகிறதில்ல. அவர் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், காலையில் எஞ்சி பார்த்தா வீட்டு வாசலில் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. யார் கூட போகிறதுலையும் உடன்பாடு கிடையாது. அப்படி பார்த்தா எடப்பாடி கடைசி நிமிடத்தில் போய், அப்போ கூட எல்லாரும் சொன்னோம், கடைசி நிமிடத்தில் போய் எந்த டேட்டாவும் இல்லாமல் பேட்டாவுக்காக அந்த 10.5% இடஒதுக்கீடை கொடுத்து அந்த மக்களை அவமானப்படுத்தி, இப்போ ஒரு சின்ன 2 டேட்டா இருந்தால் தமிழ்நாடு அரசை தக்க வச்சிருக்கோம், முதல்வர் தக்க வச்சிருப்பார். அதில் எவ்வளோ பெரிய அசிங்கம் அந்த மக்களுக்கு. இப்போ அந்த வன்னியர்கள் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அன்புமணி மீண்டும் அதே துரோகத்தை வன்னியர்களுக்கு செய்ய போறாரு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பின்னால் இல்லை. அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் ஆணைய விதிகள் படி கட்சி என்கிட்ட தான் இருக்கு, சின்னம் என்கிட்ட தான் இருக்கு, பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கிறார், நான் தான் கட்சின்னு சொல்றாருல அன்புமணி. எலெக்ஷன் கமிஷன் அங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியோட ஒரு அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ் பாடினா உங்களுக்கு அர்த்தம் புரியணும், அது எல்லாம் ஆல் டெட் பாடி இல்லை, எல்லாம் டெட் பாடிங்கிறதுனால நமக்கு அதில் ஒன்றும் நோ டவுட்டு. அதனால் இது எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் இவங்களால பாதிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட அந்த வன்னியர்கள், அந்த சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் யார்கிட்ட இருக்காங்கிறது தான் கேள்வி. அது ஐயா கிட்ட இருக்கா, அவர்கிட்ட இருக்கான்லாம் கிடையாது. அந்த மக்கள் ஜாதி மதத்தெல்லாம் கடந்து இப்போ திராவிட மாடலுக்கு வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்ற மனிதன் பின்னால் நிற்கிறாங்க. அதனால தான் அந்த வன்னியர் ஏரியாவில் திமுக அதிகமாக கூல வச்சுரும், நாங்கள் அதிகமாக ஜெயிக்கிறோம். ஏன் அன்புமணி ராமதாஸ் ஜாதிக்கு தலைவனாக இருந்துட்டு போய் தோக்குறாரு? நான் திரும்பி உங்களை கேட்குறேன். இதே ஐயா ராமதாஸ் சொன்னார், அப்படியே ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்குற மாதிரி ஒரே வரியில் சொன்னார், நான் வந்து உங்ககிட்ட கையேந்தணுமா, ஊருக்கு 10 பேர் இல்லை நீன்னாரு. சொன்னாரா இல்லையா? எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய வரிகள் அது. அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிட்டு இருக்காரு. படிக்கட்டாக ஏறி பரிகாரம் தேடுறாரு. அதெல்லாம் பாவம். அது ஜாதி கலவரம் மத கலவரத்தை உருவாக்குற மாதிரி வசனங்கள் அது. அந்த மக்கள் இப்போ யார் பின்னால் நிற்கிறார்? அந்த மக்களை இப்போ காப்பாற்றுறது யார்? அங்கே இருக்க அவ்வளோ பேருக்கும் மணிமண்டபம் திறந்தது யார்? அந்த மக்கள் இப்போ யார் விசுவாசமாக இருக்கணும்? எந்த தலைவன் வந்தால் மீண்டும் அந்த மக்களுக்கான விடிவு காலம் வரும், அது அந்த மக்கள் முடிவு கொடுக்குறாங்க. அதனால் அதில் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை. அதெல்லாம் காலமோட கடைசியில் அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போயிருக்காங்க, இனிமேல் அடக்கமாயிடும். இன்னொன்று, இவங்க சசிகலா, அப்புறம் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படி ஒவ்வொருத்தராக இன்னைக்கு தொடர்ச்சியாக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க கதையெல்லாம் அந்த கூட்டணியில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வாழ்வளர்ந்த ஒரு நல சங்கம் இப்படி எடுத்துக்குவோம். யாராவது ஒருத்தராவது தமிழ்நாடு அரசியலில் வாழ்ந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள், வாழ்ந்திருக்கவங்க வரலாறு சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் இப்போ பேசுவோம். எல்லாம் வாழ்வளர்ந்தவர்கள் நலச்சங்கம் மாதிரி வந்தான், கொள்ளடிச்சான், திருன்னா, 2 கேஸு, வெளில ஓடிட்டான், திரும்பி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டான், காசை கொடுக்குறான், போச்சு ஓட்டுறான், போர்டு கட்டுறான், தனக்கு பின்னால் ஒரு டீம் இருக்குன்னு காட்டுறான். தேர்தல் வரும்போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்டிஏட்ட போய் விழுவுறான். ஏன்னா அதுதான் அகதிகள் முகாம். அந்த அகதிகள் முகாமில் ஆள் சேர்க்குறானுங்க, போய் எல்லாம் சரணாகதி ஆகிறான். யாருக்கு வந்து என்ன பாலிசி இருக்குன்னு நம்ம போய் அவங்கள ஒரு பெரிய மனிதன்னு எடை போடுறது? எத்தனை பேருக்கு பின்னாலே எவ்வளோ பேர் கொள்கை ரீதியாக ஒரு சித்தாந்தம் கருத்தோட நின்று பேசுகிற அளவுக்கு இருக்கான். ஒரு திமுக ஒரு கிளைச்சலாளர் எழுப்பி கேளுங்க, கலைஞர் வீட்டுக்கு போனதில்லை, அண்ணா வீட்டுக்கு போன வரைக்கும் எழுச்சி பேசலாம் பேசுவான். அவனுள்ள எவனையா ஒருத்தனை எழுப்பி கேளுங்க, எடப்பாடி உயிரோடு இருக்காரா, ஐயோ இருக்காரா, ஆமாம் ஆமாம் இருக்காருமா. பார்ட்டி அப்படி தான் சார் ஆகிட்டானுங்க. அதனால் இனிமேல் அதை பற்றியெல்லாம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கு, எல்லாரும் ஒன்று சேரட்டுங்கிறதா எங்களோட எய்மம். இந்த பக்கம் திமுக கூட்டணி அப்படின்னு பேசுறாங்க, இந்தியா கூட்டணி அப்படின்னு இருந்தாலும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி, இங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அப்படின்னு. ஆனா அந்த பக்கம் அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்களாவது அதிமுக கூட்டணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க சொல்லிட சொல்லுங்க, உள்ள போய் அமித்ஷா உள்ள இருக்கும்போது
போகும்போது சட்டையோட போவாங்க, வரும்போது வெறும் வேட்டியோட வெளில வருவாங்க. அந்த கண்டிஷனில் அவங்க மிரண்டு நிற்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் அங்கே எடுப்படாது சார். அவங்க ஓப்பனாகவே சரண்டர் ஆகிட்டாங்க. அது ஹெட் ஆஃபீஸு, இது பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது இனிமேல் அவங்களுக்கு கூட அந்த பார்சியாலிட்டிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஓப்பன். ஆளுநர் வந்து உள்ளே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பாருங்க, அது அண்ணா பேரை சொல்ல, பெரியார் பேரை சொல்ல, அன்னைக்கு நீ ஏன் பின்னால் போனங்கிறது கூட வேற. இப்போ பாருங்க, ரீசெண்டாக முந்தா நாள் நடந்த இஷ்யூல வந்து உள்ள பூந்து தேசிய கீதம் பாடணுன்றாரு. இல்லை அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், உட்காரியான்னு சொல்லும்போது கூட முடியாதுன்னு காரணத்தை காட்டிட்டு எழுந்து ஓடுறாருன்னா வேற ஒன்றும் இல்லை. தேசிய கீதத்தை திராவிட கட்சிகள் அசிங்கப்படுத்துதுன்னு ஒரு வரியை பதிவு பண்ணணும். அதை கொண்டுட்டு போகணும். மேல இருக்கவங்க அவார்டு கொடுக்கணும். அவர் அறிக்கையிலேயே அதான் சொல்றாரு, தேசிய கீதத்தை அவமானப்படுத்திட்டீங்கன்னு தான் சொல்றாரு. அப்படிதான் அது சொல்றது. அது அவமானப்படுத்துறது அந்த ஆளு தான். பாடும்போதே ஓடிடுவான், இல்லைன்னா பாடுறதுக்கு முன்னால் ஓடிடுவான்ல, இல்லைனாலும் அந்த பாட்டில் இருக்கிற திராவிடங்கிற வரியை ஒதுக்கிட்டு பாடும் இருந்தாங்க. இப்போ நான் கேட்குறேன், திராவிடங்கிற சொல் வந்து இல்லைன்னு சொன்னா, இல்லைன்னு சொல்ற ஆளுநர் தேச துரோகின்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி இல்லைன்னு மறுப்பீங்க? ஒரு ஆளுநர் ஆர்.என். ரவியை சூர்யா வெற்றி கொண்டான் தேச துரோகின்னு சொல்றாரு. என்ன ஆகுதுன்னா அகென்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ஒன்றும் இல்லை. நான் டேரிங்க சொல்றேன், திராவிடங்கிற வரியே இல்லை, அது பொய்ன்னு சொல்றாங்க. அது அப்ப தேசிய கீதத்தை அவமானப்படுத்துறாருன்னு அர்த்தமா இல்லையா? தேசிய கீதத்துல திராவிடம்னு வருதா இல்லையா? இந்த வரியே அசிங்கப்படுத்துறான்னு சொன்னா, அவமானப்படுத்துறாருன்னு சொன்னா, அப்ப இந்த ஆளு தேச துரோகி தானே. ஏன் பார்வையில இப்படி சொல்லக்கூடாது? ஏன் நீங்க அதை எதிர்த்து மறுத்து நீங்க என்னை கூப்பிட்டு கேளுங்க, அது எப்படிங்கன்னு சொல்லுங்க பாவம். அதனால அந்த ஆளு தேச துரோகி, தேசிய துரோகி தான், மாற்றமே இல்லை. அதனால இந்த நாடு அமைதி பூங்கான்னு சொல்றதுக்கு அந்த ஆள் வாயிலிருந்து வார்த்தை வரல. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி நிறைய பேரை கட்சிக்குள்ள இணைச்சு ஒரு தேர்தல் வேலைகளை தொடங்குறாங்க. மோடி வராரு, ஒரு பொதுக்கூட்டம்லாம் போடுறாங்க. இந்த பக்கம் திமுக இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குற மாதிரி தெரியல. தேர்தல் வேலைகள் ஏதாவது சுணக்கம் இருக்கா? நான் வேணா இப்படி வேணா சொல்லலாம் சார். இந்த ஸ்ட்ராட்டஜி நிபுணர்னு சொல்லுவீங்களா அடிக்கடி, வியூக வகுப்பாளர்கள், அந்த மாதிரி உத்தியோகத்தை வேணா திமுகவில் சட்டத்துறைக்கு என்ன இளங்கவன் தலைமையில் கொடுங்க. நாங்கள் இந்தியாவே ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு இந்தியா முழுக்க செட்டில் பண்ணிட்டு வந்து உட்காடுறோம். பிஜேபியை கூண்டோட கைலாசம் ஆக்கிடுறோம். அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறோம் சார். 10,000 அட்வொகேட் இருக்கான், 10 பூத்துக்கு ஒரு வக்கீலை போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் உள்ளே பூந்து பெரிய எஸ்ஐஆரை உள்ளே கொண்டு வந்தாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு விழிப்புணர்வு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கு. தெளிவாக இறங்கி களத்தில் இறங்கி நூக்கன் கார்னர் 10 ஓட்டை கூட திருடக்கூடாத அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சுட்டோம். அதனால் எலெக்ஷன் டியூட்டி, எலெக்ஷனு இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு வேணா தெரியல, அதுக்கு இடைக்கால முதலமைச்சர் அந்த எடப்பாடிக்கு தெரியும். இது நிரந்தர முதலமைச்சர் எங்கள் தலைவர், இது கலைஞர் பெற்ற புள்ள, அதுக்கிட்ட ஒன்றும் ஏமாத்தலாம் முடியாது. அதனால் இங்கே எலெக்ஷன் வேலையை யாரும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். 10 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ள காரி வைத்தியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது பம்புற மாதிரி எங்களுக்கு நிற்கிது. எங்களில் கூட்டணியும் கவலைப்படாமல் எல்லாம் அதது வேலையை பார்த்து தூங்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? மொத்தமாக திமுக பார்க்குது, சகல கட்சியும் கட்சி வளர்க்குற வேலையை பார்க்குறாங்க. திமுக கூட்டணியிலும் சில சலசலப்புகள் கூட்டணி தொடர்பாக இருக்கத்தானே செய்யுது. என்ன சலசலப்புன்னு நீங்கள் எனக்கு ஒன்று ஒன்றா கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றாங்க, இன்னும் கூட்டணியை அறிவிக்கலை, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ எந்த காங்கிரஸ் தலைவராவது வெளில வந்து நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்னைக்காவது ஒரு தலைவர் வந்து நாங்கள் கூட்டணிக்கே இன்னும் வரலையே, இன்னும் கூட்டணியே பேசலையே, சேரலையே, ஒரு ஆள் சொன்னதை காட்டுங்க. தேசிய தலைமை இதெல்லாம் அவங்க கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறது. தேசிய தலைமை அறிவிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோமே சார், அறிவிக்கப்பட்ட என்டிஏ இப்போ அந்த பக்கத்தில் என்டிஏ கூட்டணி தான் இங்கே தலைமை தாங்குதுன்னு சொல்கிறான். இங்கே இந்த பேச்சுக்கே ஏதாவது வேலை இருக்கா? இந்தியாவை அடுத்து ஆள்றது ராகுல் காந்தின்னு அறிவிக்கிற இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்தார். அப்படின்னா எங்கள் கூட்டணியை வியூக வகுப்பாளர் யாரு? எங்கள் கூட்டணிக்கே தலைமை பொறுப்பாளர் யாரு? இந்தியா கூட்டணிக்கு தலைமையே தமிழ்நாடு தானே சார். அப்புறம் நாங்கள் ஏன் சார் இதை பற்றி யோசிக்கணும்? தெளிவாக போயிட்டுருக்கு, அமைதியாக கரெக்டாக போயிட்டுருக்கு. நான் கேட்குறேன், ஒரு கூட்டணியில் இருக்க ஒரு அரசியல் கட்சி, இப்போ கம்யூனிஸ்ட் வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட்டு வளர்ந்து வந்தால் தான் எங்களுக்கு இந்த மரியாதை. கம்யூனிஸ்ட்டு கட்டெரும்பு மாதிரி தேஞ்சிட்டே பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன கட்சி இது? அதனால் அந்த கட்சி பொருளாதார ரீதியாக அது எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கோ அங்கே போராடும், எங்கே சர்ச்சையும் பிரச்சனையும் இருக்கோ போராடணும். அது போராடினா தான் அந்த கட்சியில் 10 பேர் இருப்பான். அப்போ தான் அந்த கட்சியை மதிச்சு கூட்டணி சேர்க்க முடியும்.
இப்போ காங்கிரஸா உன் கட்சி நீ வளன்னு சொல்கிறோம், வளர்த்துக்கிட்டே வா, நீ ஆட்சிக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு வா, முடியாத பட்சத்துக்கு என்கிட்ட வருவேன், கூட்டணிக்கு வான்னு சொல்லுவோம். இவ்வளோதான். எங்களோட கூட்டணி சேர்ந்துட்டாங்கிறதுனால கட்சியை கலைச்சிருன்னு சொல்ல முடியுமா? இல்லை, சொல்கிற தலைவர் தான் இவரா? ஒவ்வொரு கூட்டணி கட்சி மாநாட்டுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் திமுக தலைவர் போய் கலந்துக்கணும்? கலந்துக்கிட்டால் அந்த கட்சிக்கு இன்னும் எவ்வளோ பெரிய இமேஜ் கொடுக்கும்? எத்தனாயிரம் தொண்டை வருவான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது சார், அவங்க மாநாடு நடத்துகிறாங்க, அதுக்கு எங்கள் தலைவர் போகிறாரு. அப்போ எங்கள் தொண்டர்கள் அந்த தொண்டர்கள்னு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடு. ஏன் எங்கள் தலைவர் அதை யோசிப்பார்ல? நாம ஏன் போகணும்? அது அவங்க கட்சின்னு. எங்களுக்கு அது கிடையாது. அத்தனை கட்சி கொள்கை என்னன்னு தான் எங்கள் தலைவர் பார்க்குறாரு. அத்தனை கட்சிக்குமே தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அத்தனை கட்சிக்கும் தலைவர் திமுக தலைவர் தான். எங்கள் பாலிசி அந்த கொள்கை, கொள்கைக்காக இந்த தலைவர். நீங்கள் இந்த எடப்பாடி மாதிரி கூட்டணி கம்பெனியெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. கூட்டாஞ்சோறுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. எங்களில் எந்த கட்சி வேணாலும் வளரட்டும், போராடட்டும். அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்கங்கிறது கட்சிக்கு அப்பாற்பட்டது. எங்கள் தலைவர் திமுக ஆட்சின்னு சொல்லாத, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லு. அவரே தானே சொல்கிறாரு. அப்போ அர்த்தம் என்ன? நாங்களே எங்கள் தலைவரை இப்படி வச்சுருக்கோன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி அவர் பார்க்குறாரு, கட்சிகளை எப்படி மதிக்கிறாரு, அந்தந்த கட்சி தலைவனுக்கு தெரியும். அதனால் நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். நாங்கள் இன்னும் அதிகமாக காங்கிரஸுக்கே பதில் சொல்கிற மாதிரி இருக்குன்னா, எப்போயிருந்தே எங்கள் தலைவர் காண்டேயர் கொள்கை மாதிரி அது. நீ வந்தால் உன்னோடு, நீ வரவில்லை என்றால் தனியாக, நீ எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து களம் காணுவோம் தமிழ்நாட்டில். அந்த பாலிசியில் அவர் போகிறவர். அதை பற்றி நீங்கள் நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கணும்? கூட்டணி தலைவர்களும் எங்களுக்கு அந்த மரியாதை நிமித்தத்தோட அப்படியே அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கும் சார். இன்னொன்று, இந்த ரெண்டு பக்கமே போகாமல் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறது தேமுதிக, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான். என்ன முடிவெடுக்க போகிறாங்க, எந்த பக்கம் போக போகிறாங்கன்னு ஏதாவது உங்கள் அபிப்பிராயம் ஏதாவது இருக்கா? அநேகமாக பாகிஸ்தானில் ஆள் எடுக்கிறாங்க, அப்படியே கம்பெனியை ஓட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்தா தான் உண்டு. என்ன சார் இது? அந்த அம்மா தான் மாநாடு போட்டு 9ஆம் தேதி கூட்டணியை எந்த கூட்டணின்னு அறிவிக்கிறேன்னு. அப்புறம் பார்த்தா நான் ஏன் பேரம் பேச மாட்டேன், பேசுவேன், என் தொண்டர்களோட பேசுவேன், மாவட்ட செயலாளரோட பேசுவேன். அம்மா நீ எங்கே வேணாலும் பேசு, முதல்ல யாருக்கிட்டையாவது பேசு, கூட்டணியை பற்றி பேசுமா, வெளியில் வாமான்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க. அந்த அம்மாவை இன்னும் யாரும் கூப்பிடல போட்டிருக்கு. அது அந்த அம்மாவே சொல்லிடுச்சு வருத்தப்பட்டு, நீ யார்கிட்ட இருந்து அழைப்போ இல்லைன்னு. அப்புறம் ஏன் இப்போ அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு? அவங்களா எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன், திமுக ஆட்சி அதனுடைய சாதனைகளுக்கு மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவனாக திமுக தலைவர் இருக்காரு, அடுத்த ஜெனரேஷன் வளர்க்குற இடத்துல திமுக தலைவர் இருக்காரு. அதனால் எனக்கும் பாதுகாப்பு, நான் பெத்த பிள்ளைக்கும் பாதுகாப்புன்னு அந்த அம்மா நினச்சிதுன்னா இங்கே வரலாம். இல்லைன்னா எங்கள் தலைவர், பழைய தலைவர் சொன்னார் பாருங்க, பழம் நழுவி பாலில் விழுவுன்னு பார்த்தம்பா, ஆனால் அது பாலுங்கிணத்துல விழுந்துச்சுன்னாரு. இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், இந்த பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னா அந்த கட்சிக்கும் பாதுகாப்பு, அந்த ஆள் பெற்றுட்டு போன பிள்ளைக்கும் பாதுகாப்பு. இல்லைன்னா அது பாலுங்கிணத்துல தான் விழுவும்.